என்ன சின்ன பண்ணு சரசக்கா தலையில பியானெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமா குமுதி அக்கா, தலையை சொரிஞ்சுக்கிட்டே கிடக்காது, அதான் கழுதையை பார்த்துடுமேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம சும்மாவே தானே இருக்கோம், 2 பியான் எடுத்து குத்துனா நம்மளுக்கு புண்ணியம் தானே. எது புண்ணியமா? ஆமா லட்சுமி அக்கா, எங்க ஆச்செல்லாம் வந்துட்டு நீ சின்ன பிள்ளைல ஏட்டி என் தலையில 2 பியானடேன்னு சொல்லுவா. எனக்கு பியான் பார்க்கவே இப்போ பிடிக்காது பார்த்துக்கோங்க. போ ஆச்சி, உன் தலையில பெரிய பேனும் இருக்காது, சின்ன சின்ன ஒட்டிச்சுலாம் வச்சிருப்பேன், நான் தேடி தேடி எடுக்கணும், எனக்கு போர் அடிக்க நான் பார்க்க மாட்டேன்ருவேன். அதுக்கு எங்க ஆச்சி சொல்லுவா, எட்டி அரிச்ச தலை பார்த்தனா அறுந்த தலையும் பொருந்தும், 2 பியான் எடுத்து உனக்கு புண்ணியமா போகும், என் தலையெல்லாம் அரிக்கி இந்த அரிப்பு போறதுக்கு நீ பியான் பார்த்து விட்டனா உனக்கு அவ்வளவு புண்ணியம் சேரும் அப்படின்பா. அதுதான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவும் போக எனக்கு பேன் பாக்கு எங்க ஆச்சி என்னம்லாம் செய்வாங்க, எட்டி அம்பேசா தரேன், 1 ரூபா தரேன், எங்க வாட்டி நான் பேன் பாக்கேன்னு கூப்பிடுவா. நீ வாங்கிட்டு போவியாங்க? துட்டை வாங்கிட்டு ஓடிடுவோம்ல நான் வாட்டுக்கு பெராசலோடியா. நமக்கு யாருக்கும் பேன் பார்க்க தான் பிடிக்கும், ஏன் தலையை அமுக்கி பிடிச்சி யாரும் பேன் பார்த்தாலும் எதிர்த்து ஓடி போயிருவேன். இந்த சாந்தி எங்க போனானே தெரியல, காலையில இருந்தே அவளை பார்க்கல. ஏன்க்கா சாந்திக்காவை பார்க்காம கண்ணாடிய மாட்டுக்கா உங்களுக்கு? அப்படி இல்ல சின்ன பொண்ணு, நம்ம இத்தனை பேர் உட்காந்துருந்தோம்னா மெயினா சாந்தி வந்து உட்காந்துடுவா. அவளை பார்த்து இப்போ ஒரு நாள் ஆச்சு, ஆளையே கணல பார்த்துக்கோ. என்னத்தையா சொல்லிட்டு வீட்டுக்கு வருவா, எக்கா கோலப்படி இருக்கா, எக்கா காப்பி பொடி இருக்கான்னு என்னத்தையா கேட்டுட்டு வருவா. அதுவும் கேட்க காணுமா, அதான் ஆளை காணுமேனு கேட்டேன். அது என்கிட்ட நல்லா வசமா வாங்கிட்டு போச்சுல, இன்னைக்கு எந்த ஆஸ்பத்திரியில போய் சேர்ந்துக்கோ தெரியல. என்ன சொல்லியா சின்ன பொண்ணு, அடிக்க செஞ்சாவல? அதானே அடிச்சா போட்டா? ஆமாக்கா, அதுக்கு வேற சுவாடி இல்ல, தேவையில்லாம என் மாமியாட்ட வந்து என்னை பத்தி இல்லாத கொள்ளாதெல்லாம் மூட்டி விட்டுட்டு கிடக்கு. சரி, அது எப்பவும் உள்ளதானே சின்ன பொண்ணு, அதுக்குன்னு அடிச்சா போட்டா? அது சும்மா அதுக்கு இப்போ போல பேசியிருந்தா கூட பரவாயில்லக்கா. முந்தானால நீங்க நான் 4 மணி நம்ம 3 பேரும் மல்லியாக்கா வீட்டுல ராத்தங்கணும் பாத்தீங்களா? ஆமா. அந்த அன்னைக்கு நேரத்துக்கு ஆலம்பரை நீங்களும் 4 மணிக்கு இருந்துச்சு, நேரத்தோட வீட்டுக்கு போயிருக்கேன். நான் தூங்கி எரிச்சு ஒரு 8 மணிக்கிட்ட வாரேன் வீட்டுக்கு. வந்து வீட்டுக்கிட்ட போய் பார்க்க என் மாமியா ஒரு கரையில உட்காந்துருக்கா. அந்த 4 மணி என் மாமியாட்ட ஏதோ பழக்கம் விட்டுட்டு கிடந்தா. நான் சாதாரணமா ஏதோ பேசிக்கிட்டு போகலன்னு கிட்ட போய் பார்த்தா என்னைய பத்தி இல்லாதும் பொல்லாதுமா புறம் பேசிக்கிட்டு இருக்கு இந்த 4 மணி. அதுவும் எப்படி பேசுங்க, அன்னைக்கு நைட்டு அதானக்கா சொன்னிச்சு, மாமியா நம்மள மதிக்க மாட்டுக்கா, புருஷன் நம்மள மதிக்க மாட்டுக்காருன்னு அதுதானே பேசிட்டு கிடந்தது. ஆமா, அவதான் சொன்னா நம்ம என்ன பாடுபட்டாலும் நமக்கு மதிப்பில்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு கிடந்தா. நீ அவளோட ஆமா ஜாமி போட்ட. நான் ஆமா ஜாமி தானக்கா போட்டேன். அது சொல்ல நான் அப்படிதான் அப்படின்னு தானே சொன்னேன். வேற என்ன சொன்னேன்? மெனக்கட்டி என் மாமியாட்ட போய் நான் என் மாமியால பத்தி புறம் பேசினா, என் வீட்டை பத்தி தப்பா பேசினா, அப்படி இப்படின்னு இல்லாத பொல்லாதெல்லாம் அள்ளி விட்டுட்டு கிடக்குக்கா. அவ புத்தி என்னைக்கு தான் திருந்துமோ தெரியல. ஆமாக்கா, கேட்ட எனக்கு எப்படி இருந்து தெரியுமா, அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அன்னைக்கு ராத்திரி கேட்டீங்கன்னா நீங்க இல்ல பாத்துக்கோங்க, நாங்க 3 பேர் தான் படுத்திருந்தோம். அவ்வளவு வீட்டை பத்தி அதான்க்கா பேசிச்சு. கடைசியா மாமியாட்ட நான் தான் பேசணும்னு சொன்னதும் இல்லாம என்ன சொல்லி கொடுத்துட்டு தெரியுமா, நான் வந்துடணுமா, வந்த உடனே என் மாமியா என்கிட்ட சண்டை போட்டு என் பெட்டி பொடிக்கெல்லாம் வெளியில தூக்கி வச்சு எங்க ஆத்த வீட்டுக்கு நீ அனுப்பிடணுமா. இப்படி என் மாமியாட்ட சொல்லி கொடுத்துட்டு கிடக்கு இந்த 4 மணி. நீ கேட்டுட்டு சும்மாவா சின்ன பொண்ணு இருந்தா? அது எப்படிக்கா சும்மா விடுவேன்? எனக்கு வந்து ஆங்காரத்துக்கு நல்ல 4 மிதிச்சு சமட்டி சாத்தி தள்ளிட்டோம்ல. மனுஷரா பிறந்தா எப்பயாச்சும் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா திருந்தணும்க்கா, இது திருந்துற மாதிரியே தெரியல. ஆமா, அது தெரிஞ்சதானே சின்ன பொண்ணு. ஒரு தடவை என்கிட்ட தானே இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி எனக்கு என் மாமியாருக்கு இழுத்து விட்டுட்டாவோ. அது சரியாததுக்கே நாங்க என்ன பாடுபட்டோம் தெரியுமா? ஆமா பத்தியெல்லாம் அப்படி ஒவ்வொரு வீட்டுக்கா இழுத்து விடுறதே பொழப்பா வச்சுக்கிட்டாலே இந்த 4 மணி. சரி போட்டு வீடு சின்ன பொண்ணு, என்ன இருந்தாலும் நமக்கு பக்கத்துல இருக்கவா, ஒரு வார்த்தை கூட குறைய பேசாலும் நம்ம தான் கொஞ்சம் அமர்ந்து போய்க்கிடணும். விடுஞ்சா முஞ்சில் தான் நம்ம முழிக்க வேண்டியிருக்கு. நான் ஏன் 4 மணி முந்திர முழிக்க போறேன்? உங்களுக்கு தான் ரொம்ப பக்கத்து வீடா போயிட்டு. என்ன செய்ய, நம்ம சுத்தி இருக்க ஆட்கள் இப்படித்தான் இருக்குவோம். அவையில வேண்டாம உதறி தள்ளிட்டு ஒதுங்கி நிக்க முடியல. 4 பேர் நமக்கு வேணும்ல, ஒரே அடியா உதறிட்டோம்னா என்னன்னு வாழ. நானும் அதான் யோசிச்சேன், ஆளையே காணுவாங்க என்ன சுத்தி திரிவா, ஒரு பக்கமும் காணலையான்னு நினைச்சேன். நீ சொன்னனக்கா அடிச்சு அடி எங்கேயும் ஆஸ்பத்திரி போய் இருக்காளே நம்ம தெரியல. அவளுக்கு அது தேவைதான்க்கா, அவ சும்மா இருக்க மாட்டாக்கா. ஏன் வீட்டுக்கு வந்தாலுமே ஆடு மாடு கொடியெல்லாம் பார்த்துட்டு ஒரே அங்கலாய்ப்புக்கா. ஏக்கா உங்க வீட்டுல தான்க்கா இப்படி செழிப்பா இருக்கு, உங்க வீட்டுல தான்க்கா நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, உங்க வீட்டுல தான்க்கா மாடு நல்லா பால் கறக்கு, இப்படி சொல்லியே என் மாடுகளுக்கே கெதிலாம போயிருக்கா. வெறும் கருணாக்கு சுப்பிரிக்கா. என்ன ஏக்கா எல்லாரும் காத்தாட வந்து உட்காந்துட்டே போல? வாமல்லையா இரு. இருக்கக்கா. என்ன சின்ன பண்ணி பேனா பாக்க? ஆமா, சும்மா இருந்தா என்னையே கொண்டையெல்லாம் அவுத்துட்டு தலைவரி வளமா அப்படி உட்கார வச்சிருக்கா பாத்துக்கோ. நீ யாரும் போக மாட்டேங்கலக்கா, எவ்வளவு நேரம் தான் போனையும் டிவியும் பார்த்துட்டு கிடக்க. அது சரி. என்ன கோமதி, வீட்டுல சித்தி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காவுக்கா. வீட்டுல சாமான்லாம் ஒதுக்கிட்டே இல்லையா? ஆமாக்கா, பால் காய்ச்சா அன்னைக்கே சிவா அடுப்படிக்குள்ளான சாமான் பூரா கொண்டு வந்து போட்டான். அடுத்து நேற்று பூரா வீட்டுல உள்ள பொருளை பூரா ஒதுங்க வச்சோம். ஒரு வழியா எல்லாம் ஒதுக்கியாச்சு ஒரே நாள்லயே. எங்களையும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு வந்திருக்கோம்லக்கா. இல்ல சின்ன பொண்ணையும் விளம்பல நாங்களே பாத்துக்கிட்டோம். இன்னைக்கு சிவா அப்பாவும் கொஞ்சம் வேலை பார்த்தாவ, அதனால கொஞ்சம் லேசா தான் இருந்தது. அவ இன்னும் கேரளாக்கு போலையா இல்லையா? தெரியலக்கா, நான் ஒண்ணுமே கட்டிட மாட்டேன். இப்போ ஆரம்பிச்சோன்னா போயிட்டு வாங்க, இருக்காருன்னா பெசாடி கிடக்காருன்னு விட்டுருவேன். ஆமா அவ்வளவுதான், நம்ம பேச கட்ட அதுவும் இருக்க போது. இன்னைக்கு பார்த்தா என் வீட்டுக்காரி எங்க போயிருக்காருனே தெரியல. சாந்தா வந்து சொல்வாரு, இந்த ஊர்ல எனக்கு கொத்த வேலை இருந்ததுன்னு அங்க போனேன், எங்க வெள்ளடிக்க போனேன், எங்க எடுபடி வேலை பார்க்க போனேன்னு இன்னைக்கு வந்து கதை சொல்லுவாரு. போகும்போது சொல்லிட்டும் போறது கிடையாது, வந்ததுக்கு அப்புறமும் நம்ம கேட்டாதான் பதில் வரும். அப்படி இல்லாட்டா கமக்கமா இருந்துக்கிடுவாங்க. ஆமாக்கா, அதே கதை தான் இங்கேயும். எதையுமே நம்ம கேட்க கூடாது, கேட்டுட்டு அவியலுக்கு கோவம் வந்துருது. என்னத்த சொல்ல, நம்ம காலமும் கழியுது. சரி, இனி மரமா வரப்போறா, வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் மாத்திடுவா. ஆமா, அதான்க்கா எனக்கு ஒரு பக்கம் பயமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. என்ன பயம்? ஆமாக்கா, அந்த ஆளு நான் பெரிய பையனை வச்சுட்டு இப்படி குடிச்சிட்டு அலைதாரு. நாளைக்கு பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீடுன்னு பார்க்க வரப்போ இவர் இதே மாதிரி குடிச்சிட்டு கிடந்தாருன்னா நல்லாவா இருக்கும்? அது ஒரு பயம். மேற்கொண்டு எல்லாம் அவன் கையில தான் இருக்கு. வீட்டுக்காரரை வச்சு நம்மளுக்கு ஒரு நாள் ஒரு நிம்மதியும் கிடையாது. இவன் கொஞ்சம் கை நிமிந்த பிறதான் நம்ம நிம்மதியா இருக்கும். நான் அப்படின்னா வாரவா நம்மளை வச்சு பாப்பாளா என்னங்கதும் தெரியல, அதுவும் பயமா இருக்கு. அவனுக்கு கல்யாணம் முடிச்ச கேட்க எவ்வளவு ஆர்வமா இருக்கணும், அவ்வளவு தூரம் பயமும் இருக்கு. அவனுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை கை கழுவி விட்டாமனா என்ன செய்ய முடியும் அப்படின்னு.
சே அப்படி சொல்லாங்கக்கா, நம்ம சிவா என்ன அப்படிப்பட்ட ஆளா? சிவாவை அப்படி சொல்லிட முடியாது. வாரவா எப்படி வராளோ அதை பொறுத்தானே இருக்கு சின்ன பொண்ணு. இப்போ உள்ள பிள்ளைகள் எல்லாம் அப்படித்தானே இருக்கு. கொஞ்சம் பிடிக்காட்டாலும் உடனே தனி கொடுத்தனம் பண்ணணும்னு சொல்லிடுதுவோ. அப்படின்னா இல்லக்கா, இப்ப நான் இந்த காலத்து பிள்ளை தானே, நான் என்ன தனி கொடுத்தனமா பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். என் மாமியார் கூட தான் இருக்கேன். ஆமா, நீதான் உன் மாமியா கூட எவ்வளவு அமைதியா கலகலிக்கன்னு தெரியுமே எங்களுக்கு. லட்சுமிக்கா சரியில்லையே, உங்களுக்கு ஒரு பாயசத்தை போடணும் போலயே. ஆமா பாட்டா போ. ஆனாலும் சின்ன பொண்ணு என்ன கோவப்பட்டாலும் மாமியாருக்கு சோறு பொங்கி கொடுக்க வீட்டு வேலையெல்லாம் கட்டா பாத்துருவாளே. ஆமா இல்லையா, இதை அவன் மாமியா இருக்கேன்னு நீ சொல்லிட்டு தப்பிச்சிட்டு பாப்போம். யாரையே மாரியம்மா திட்டிட்டு எவ்வளவு பத்தி பெருமையா சொல்லிட்டு தப்பிக்கவா? ஆஹா, எந்த மாமியாருக்குமே மருமலை பத்தி பெருமையா சொன்னா பிடிக்கவே பிடிக்காது. அதுல சித்தி மட்டும் என்ன விதி விளக்கா? அப்படி சொல்லுங்கக்கா. யாராவது மருமலை பத்தி பெருமையா பேசினா கூட ஒத்துக்கிட மாட்டாவோ, ஆனா மருமலை பத்தி யாராவது புறம் பேசினா உட்காந்து கேட்பாவோ. இதான் மாமியா மாதிரி உடமே. பிறகு நாங்க வீட்டுக்கு வந்து மருமக மாதிரி என்னையும் மாமியாரை எப்படி நடத்தணுமோ அப்படித்தான் நடத்துவோம். வாஸ்தவம் தான். ஆனா நான் மாமியாரா போறேன்னு நினைக்கும் போது எனக்கே பயமா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத மல்லியா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். ஆமாக்கா, அப்படியே சிவா கொண்டாட்டி வந்து உங்களை விரட்டி விட்டான்னு வைங்களேன், நீங்க அப்படியே எங்க வீட்டுக்கு வந்துருங்க, நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். போ சின்ன பொண்ணு. நெசமாதாம்க்கா, நாளைக்கு மருமப்பிள்ள வந்து உங்களுக்கு அவளுக்கும் பிடிக்கலன்னு வைங்களேன், இப்போ சாட்டிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நம்ம ஜாலியா ஒன்னா பேசி சிரிச்சு பொங்கியாக்கி சாப்பிட்டு இருப்போம். என் மாமியாருக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். இவா ஒருத்திம்மா. சரி, அவனுக்கு பொண்ணு எதுவும் அமைதா மல்லியா? எங்கக்கா ஒரு இடமும் அமைஞ்ச பாடு இல்லை. பால் காய்ச்சுக்கு முன்னாடி கூட ஒரு சம்மந்தம் அமைஞ்சுது. எனக்கும் பொண்ணெல்லாம் நல்லா பிடிச்சிருந்தது. கடைசியாவோ ஒரு கண்டிஷன் பட்டாவோ. என்னாச்சு, என்ன கண்டிஷன் பட்டாவோ? எல்லாம் எப்போ உள்ள காரணம் தான். வெளியூர்ல வேலை பார்க்கவளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாவோ. போ, இது ஒரு காரணமாமா இப்போ உள்ளவளுக்கு? ஏக்கா அப்படின்னா தம்பியை ஊரோட இங்கே வேலை பார்க்க சொல்லுங்களேன். எதுக்கு வெளியூர்ல போய் இருக்கணும்? நீங்களும் ஒரு மகனை தான் ஒத்திக்கு பெற்று வச்சிருக்கிய. அவனும் வெளியூர்ல போய் கிடந்தா உங்களுக்கும் சங்கடம் தானக்கா? ஆமா குமுதி, நான் தான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன், இங்கே கூட வேலை பாரு அப்படின்ட்டு. அவன் சொல்லலாம், நான் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி இங்கே வேலை எதுவும் இல்லையம்மா, எனக்கு அங்கே தான் நல்லா செட் ஆகுது அப்படிங்க. அது வீட்லேயே வச்சு பார்க்க மாதிரி வேலையில் இருக்கான், அதுக்கு ஜாயின் பண்ணுமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. என்ன செஞ்சு கொண்டாட போறானோ தெரியல. அவங்க அவ்வளோதான் எனக்கு பெரிய கவலையாக இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் இருக்காவோ ஐயா மோனும்? இல்லைக்கா, இவ்விய காலையில் இட்லி சாப்பிட்டு இங்கே போனாவே. அவன் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியில் போனான். எங்கே போனானோ தெரியல. மணி 1:30 நேரம் அவள் கடைக்கு வந்திருப்பான்னு நினைக்கேன். கடையில் இருந்தால் நல்லா இருக்கும். உள்ளே போவா வேண்டாமா? நேற்று 2-3 தடவை ஃபோன் பண்ணி அந்த பிள்ளை திரும்ப ஒரு தடவை கூட ஃபோன் பண்ணலை. போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்க. சே, ஒரு பிள்ளைய மனசில் நினச்சிட்டோம்காண்டி மான மரியாதையை விட்டு இப்படி வந்து நிற்க வேண்டியிருக்கு. பெசாட்டி போயிருமா? அந்த பிள்ளை ஒரு போன் கூட அடிக்கலை. இதுக்கு மேலே இங்கிருந்து என்ன செய்ய? போயிடுவோம். வேண்டாம், ஒரு தடவையாவது பார்த்துட்டு பேசிட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டே போயிடுவோம். தேவையில்லாமல் நம்ம அந்த பிள்ளையை நினச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். அவளுக்கு ஒரு வேலை பிடிக்கலையே என்னமோ, அதை இன்னைக்கு 2ல் 1 கேட்டுட்டோம்னா பிடிக்கலன்னு சொல்லிட்டான்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். அதை பற்றி நினைக்க கூடாது, பேச கூடாது. ஒரு தடவை உள்ளே போய் என்ன ஏதுன்னு பேசிட்டு போயிடுவோம். என்ன இந்த நேரத்துக்கு அவ தான் வந்து இருப்பான்னு சொல்லிட்டு இருந்தா? பிறகு இப்பவும் அவ அப்பா தான் இருக்காவ. இருந்தா பார்த்து பேசிட்டு போலாம்லாம் வந்தேன். ஒருவேளை நம்ம இங்க பார்க்க வந்துருவங்க கண்டி அவ வராம இருந்துக்கிட்டாலோ? சே, எவ்வளவு சோதனை. ஒரு எட்டு பார்த்துட்டு போனா நிம்மதியா இருக்கும். இப்ப என்ன செய்யன்னு தெரியல. எப்படி அவளை இனிமே இனி பார்க்கவே முடியாதா? சார், என்ன வேணும்? எதுவும் ஹெல்ப் வேணுமா? என்ன என்ன சிவா, சொல்லாம கொள்ளாம கடைக்கு வந்திருக்க? என்னமோ ஜாமான் வாங்க வந்தியோ? இல்லனே, சும்மா தான் உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். என்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தியா? சரி இல்லையடே, என்னைய பார்த்துட்டு போனா நீ என்னைய தேடிலாம் வந்திருக்கணும். எங்கேயோ வந்து நின்றுட்டு யாரையோ தேடிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, யாரையும் தேடல. சும்மா அந்த பக்கமா வந்தேன். இதான உன் கடைன்னு சொன்னா அதான் ஒரு 8 கடையை பார்த்துட்டு அப்படியே உன்னையும் பார்த்துட்டு போமேன்னு வந்தேன். சரி, என்னத்தையே சொல்லுத. ஆனா உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆனா நீ என்னைய தேடி வரலங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுடே. யாரையோ தேடிக்கிட்டு இருந்தா நான் கேட்கவும் இல்லைன்னு சொல்லியா? யாரா இருந்தாலும் சொல்லு, பார்த்து பேசிடுவோம். இப்போ ஒன்னும் சொல்றதுக்கு இல்லைண்ணே, கொஞ்சம் நாள் போட்டும். அப்பா, இதையே எத்தனை நாளைக்கு தான் சொல்லுவானோ தெரியல. பிறகு சொல்லியம்மா கொஞ்சம் நாள் போட்டுங்க. என்னன்னே செய்ய, என் நிலைமை அப்படி இருக்கு. யாருடே எங்க கடையில வேலை பார்க்க பொண்ணு யாருமா? சும்மா இருனே, நீ வேற. பிறகு நீ செய்ததெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் பச்சி சொல்லுது. பானே, பச்சி சொல்லுது, வடை சொல்லுதுன்னு. நான் நெசமானமே ஒன்னதான் பார்க்க வந்தேன். என்னைய தான் பார்க்க வந்தானா தான் என் நம்பர் வந்துட்டு இருக்க. ஒரு போன் அடிச்சா நான் உடனே உன்னைய பார்க்க ஓடியாந்துருப்பேனா? எதுக்கு அங்கங்கேயும் தேடிட்டு கிடக்க? அம்மா, அண்ணன் தப்பிக்க முடியாது போலயே. அதை விடுனே, அதான் நான் சொல்லணும்னு சொல்லியிருக்கோம்ல, அவங்ககிட்ட சொல்லாமலாம் நான் ஒன்றும் பண்ணிக்கிட மாட்டேன். வீட்டில் குட்டி பாப்பா நல்லா இருக்கலாம்? நல்லா இருக்கா. சிவா, வாயன் ஒரு நாள் வேணா வீட்டுக்கு. வாரம் நீ. சரிப்பா, முதல்ல கடைக்கு வந்திருக்க. கலர் ஏதாவது உடச்சு தரேன், கூடி வா. நீ அண்ணாமணி, வாடே, ஒன்றும் கூச்சப்படாத, நம்ம கடை தானே. நீ அண்ணாமணி, நான் வந்தது உன் வேலைக்கு வேற இடைஞ்சலா போயிட்டுப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவா. மத்தியான நேரம்லாம் கடையில் ரொம்ப கூட்டம் இருக்காது. சாயங்காலம் காலையில தான் கொஞ்சம் பரபரப்பா ஆட்கள் இருப்பாவ. இந்த கூட்டம்னா நிறைய வந்தாலும் நீ ஒத்தால அப்படியே சமாளிச்சுக்கிட்டு வேணே. ஒத்தாலாம் கிடையாது சிவா, நிறைய பேர் இருக்கா. இப்போ கூட்டமே இல்லை பத்தியா, அதான் எல்லாம் அங்கங்க உட்காந்து போன வண்டிட்டு கிடக்கும். ஆள்வல் வந்துட்டோம்னு வைங்க, அதுக்கடுத்து சுறுசுப்பா எல்லாரும் உட்காந்து வேலை பார்ப்பாவே. நானும் ஆளோட ஆளா வேலை பார்க்க வேண்டியதுதான். சரி, உங்க ஓனர்லாம் வந்துட்டு போயிட்டாவளா? சார் இந்த பில்லு போடுற இடத்துல தான் உட்காந்துருக்காவ. எப்பவுமே சாரோட மகா தான் இந்த நேரத்துக்கு வந்து இருப்பாங்க.
இன்னைக்கு அவங்க மகா வரல, சார் தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காவோ. ஐலு, இந்த வாரேன் சார். சிவா, என்னண்ணே? ஒரு 5 நிமிஷம் வேற நின்னுக்கோ, நான் ஓனர் என்ன சொல்லாங்கன்னு கேட்டுட்டு மட்டும் வந்துருந்தேன். என்ன போயிட்டு வானே, ஒன்றும் அவசரம் இல்லை. சார், ஐலு கொஞ்சம் வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு. இன்னைக்கு என் மாவா வர முடியாது. வர முடியாதா? ஏன் அவ அப்பா இப்படி சொல்லுது? ஒருவேளை அந்த பிள்ளை அவ அப்பா கிட்ட இந்த மாதிரி நான் பேசுறது வச்சது எல்லாத்தையும் சொல்லியிருக்குமோ? ஏன் சார், என்னாச்சு? அவளுக்கு கொஞ்சம் கெதியில ஐலு, நேத்து பூரா ஒரே காய்ச்சலா? காய்ச்சல்னா டாக்டர்கிட்ட காட்டினீங்களா சார்? ஆமா இல்லையா, அவளை நேற்று டாக்டர் காட்டிட்டு தான் வந்தேன். ஒரு 2 நாளைக்கு சேர்ந்தாக்கில் மருந்து மாத்திரைலாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவன் இன்னைக்கு கடைக்கு வரேன்னா கிளம்புனா, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதனால கொஞ்ச நேரம் நீங்க கடையை பார்த்துக்கோங்க. நான் இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். சரியா? சரி சார், நான் பாத்துக்கிடுது. சரி, நான் இப்ப கிளம்பிட்டா? போயிட்டு மெதுவா கூட வாங்க சார், நான் பாத்துக்கிடுதேன். ரொம்ப கூட்டம்லாம் இல்லல்ல. சரி இது நான் போயிட்டு வரேன். சே, அவளுக்கு காய்ச்சங்க போய் தான் அவங்க வராம இருந்திருக்கா. நம்ம ஏதேதோ நினைச்சிட்டோம். இப்போ ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தா தான் நல்லா இருக்கும். அவ பிள்ளையார் கோயில் தெருன்னு சொன்னால ஒழிய எத்தனாவது தெருன்னு சொல்லல. 1வது தெரு, 2வது தெரு, 4வது தெருன்னு எத்தனையோ தெரு இருக்கு. இதுல அவ வீடை எங்க இருந்து கண்டுபிடிப்பேன்? ஆமா, அவ அப்பா இப்ப வீட்டுக்கு தானே போறாவோ. அவ பின்னாடியே போனா வீட்டை கண்டுபிடிச்சிடலாம்ல. இந்த ஐடியா முன்னாடியே தோணாம போச்சா. சட்டுப்பட்டுன்னு வண்டி எடுத்துட்டு பின்னாடியே போயிருவோம். எப்படியாச்சும் இன்னைக்கு அவளை பார்த்தே ஆகணும். இன்னே வாசிவா வந்து உட்காரு. ஓனர் கூட இப்ப இல்ல, நம்ம தான் இருக்கோம். கொஞ்ச நேரம் பேசிட்டு போவா. இல்லனே, அம்மா இப்பதான் போன் போட்டா. வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, பாத்திரம் எல்லாம் கொஞ்சம் மேல தூக்கி வைக்க வேண்டியிருக்கு, சீக்கிரமானு போன் அடிச்சா. அதான் நான் இப்ப போறேனே, இன்னொரு நாள் வந்து பேசுவோம். என்ன? அப்படியா? சரி, அப்போ பார்த்து போயிட்டு வா. சரிண்ணே, வாரேண்ணே. பையன் போற ஸ்பீடே சரியில்லையே. அப்பப்போ திருட்டு முழிக்கான், ஏதோ பேச தெரியாத மாதிரி பேசியான், சட்டுப்புட்டுன்னு அங்கிட்டு இங்கிட்டு ஓடியான். சரி, ஏதோ நல்லது நடந்தா சரிதான். பிறகு சின்ன பொண்ணு, உன் ஆத்தனா மீனாலாம் வீட்டுக்கு வந்து போயிருப்பாளா எப்படி? அதையாமக்கா இப்ப ஞாபகப்படுத்திய. அவ இங்க வந்தானா ஒரு 10 நாளைக்காவது இங்கேயே தான் கிடப்பா. ஊருக்கு போவா, ஒரு 4 நாளையில அந்த அன்னைக்கு குதிச்சுக்கிட்டு அமைய தேடுன்னு ஒடியாந்துருவா. என்னமோ அந்த தடவை தான் கொண்டு போய் விட்டு ஒரு 1 மாசம் 1.5 மாசம் ஆகுது, எட்டி பார்க்காம இருக்கா. சரி, போனெல்லாம் பேசிக்கிடுவாளா? அதெல்லாம் தியானம் நடக்கும்க்கா. அம்மை மௌலி என்ன தியாது 2 மணி நேரம் 3 மணி நேரம் அவன் மாமியார் பத்தி அவன் ஆத்தனால பத்தி கிளின்னு கிளிப்பாளுவேன். நான் அடுப்படியில இருந்து கதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கேட்டுக்கிடுவேன். சின்ன பொண்ணு, அவிய அம்மாவும் அவளையும் என்கிட்ட பேசிட்டு போறவோ, அதை மெனக்கட்டி இருந்து ஒட்டு கட்டியா குனி. நானாச்சும் பரவாயில்லக்கா, அம்மையும் அவளும் என்ன பேசவன்னு தான் கேட்கேன். ஆனா என் மாமியார் நானும் என் வீட்டுக்கார ரூம்குள்ள பேசிக்கிட்டு இருந்தோம் வைங்களேன், காத்த கழட்டி கதவுல மாட்டிட்டு உட்காந்துக்கும். என்ன செய்ய சொல்லுதியா? அது அந்த காலத்து பெரிய ஆட்கள் இல்லாம கொஞ்சம் அப்படித்தான் இருப்பாவ. ஆனா உன் ஆத்தன் அந்த மீனா பிள்ளைலாம் அப்படி கிடையாதுல, அது நல்ல தங்கமான குணமா இருக்குமே. ஆமா, தங்க குணமா இருந்தா. அவ குணத்தை இட போட்டு பார்த்தா எள்ளு போல கூட தங்க மிஞ்சாது. அவன் என் மாமியாருக்கு மறு உருவம் தானக்க. பூனைக்கு பிறந்தது புளியாவுமாங்க மாதிரி என் மாமியாருக்கு பிறந்தா மாமியா மாதிரி தானே வருவா. சின்ன பொண்ணு, அது புளிக்கு பிறந்து பூனையாகுமான்னு சொல்லுவாவ. ஏதோ ஒண்ணு பிறந்துட்டு போதுக்க. அது மாதிரி ஏன் நாத்தனால லேசுப்பட்டா கிடையாது. வந்தானா நல்லா 10 நாள் வீட்டுல தீபாவளி கொண்டாடிட்டு போயிருவா அம்மா வீட்டுல. நமக்கு தான் அவளுக்கு வேலை பார்த்து பாடு பார்த்தே குறுக்கு குவாணிக்கிடும். அம்மா, சின்ன பொண்ணு என்னமா பேசியா? இப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா மரத்தடியில பழக்க விட்டு எவ்வளவோ நாளா சின்னக்கா. அதான் கிட்ட வந்துட்டீங்களா இல்லையாக்கா? இனி நேதமும் நம்ம இப்படி வந்து பழக்க விட்டுட்டே இருக்கலாம். ஆமா ஆமா. மக் 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 மக். ஏட்டி சும்மா இரு, கோழிகள்கிட்ட விளாடாத, கொத்தி விட்டுரும் டீ. போச்சு, அது என்ன அழகா வந்துட்டு ஓடுது அங்கிட்டு இங்கிட்டும். ஏட்டி ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. எவா வீட்டு கோழின்னு தெரியல, நம்ம வீட்டு வாசல வந்து மேய்ஞ்சிட்டு கிடக்கு. இங்க மோண்டு பேண்டி எல்லாத்தையும் நார் அடிச்சிட்டு போறதுக்கா? ஏட்டி எங்க பாரு, உங்க அப்பா வந்துட்டான். என் மக்கள் இப்படி வாசல்ல வந்து உட்காந்துட்டா சித்த நேரம் வீட்டுல தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாம்னா, அதான் உன்னை வீட்டுல இருக்க சொன்னேன். போவாங்கப்பா, எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே கிடக்க, எரிச்சலா வருது. சரி, போன எது இருந்தாலும் பாத்துக்கிட்டு இருக்கலாம்னு பார்த்தா அந்த அம்மா வேற போன பிடிங்கி வச்சுக்கிட்டா. பிறகு எப்படி அங்க வீட்டுக்குள்ளேயே கிடக்க, எரிச்சலா வருதுன்னு நான் எப்படி வாசல்ல இருந்து உட்காந்துருக்கேன். இன்னும் அம்மா போன தெரியலையம்மா? தரவே மாட்டுக்கப்பா, எங்க தூக்கி ஒளிச்சு வச்சான்னு தெரியல. சரி, அது போட்டும். சாப்பிட்டியா நீ? நான் இப்பதான் சாப்பிட்டு வந்து உட்காந்தேன், நீங்க போய் சாப்பிட்டுக்க போங்க. சரி மலவ். எம்மா நீ சாப்பிட்டியா? இல்ல, எனக்கு பசிக்கல, கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடலாம்னு உட்காந்துருக்கேன். நேரம் தான் ஆயிட்டமா, இதுக்கு மேல என்ன உனக்கு நேரம் ஆகணும்? மணி 2 மணி பொதுவா நீ நானும் உட்காந்து சாப்பிடுவோம். எனக்கு மட்டும் இங்கே வந்து இருக்குன்னு ஆசையால என் கூட்டுக்காரியும் ஒருத்தையும் காணல. அவன் மாவா வீட்டுக்கு போயிருக்கா. செத்த வீட்டுக்குள்ள தூங்கன்னு பார்த்தா இந்த பிள்ளை வெளியில வந்து உட்காந்து கோழி கூட விளாண்டுட்டு கிடக்கு. ஏன் நான் வேண்டாம், உனக்கு நீ போய் தூங்க வேண்டியதானே? நீ என்ன சின்ன பிள்ளையாட்டி விட்டுட்டு இருக்கக்கு? வயசு பிள்ளைய வாசல்ல அப்படி உட்கார வச்சுட்டு நான் உள்ள இருக்க முடியுமா? ஏச்சி, நீ எந்த காலத்துல ஆச்சிருக்க? இந்த காலத்துலாம் வயசுக்கு வந்த பிள்ளை வயசு பிள்ளைலாம் பார்க்க தேவையே கிடையாது. என் வயசு பிள்ளைலாம் ஒத்தையிலேயே வேலைக்கு போயிட்டு வருதுவோ, வீட்டை பார்த்துக்கிடுதுவோ, என்னமெல்லாம் பண்ணுதுவோ. நீ எனக்கு காவலுக்கு இருக்கியாங்க. ஆமாடி, நீ 1-2 வேற பார்த்துட்டு சொல்லுவேன், எல்லாம் ஒன்று போல ஆயிருமா? டிவி பேப்பர்லாம் என்னமெல்லாம் கதை வருது, படிக்கிறதே பதக்குன்னு இருக்கு. உனக்கு என்னடி தெரியும்? ஏன் அம்மா ஆரம்பிக்காத, போய் சாப்பிடாச்சு. நான் நம்ம வீட்டு வாசல்ல தானே உட்காந்துருக்கேன். அப்படி ஒன்று என்ன ஈ காக்கா தூக்கிட்டு போயிடாது. ஏம்மா வாமா, நம்ம போய் சாப்பிடுவோம். அவங்க தானே இருக்கட்டும். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு மாதிரி எரிச்சலா இருக்குமா?
சேத்த உட்காந்துட்டு வரட்டும், நம்ம 2 பேரும் சாப்பிட்டு வருவோம் வா. ம் சரியில்ல. எப்பா ஒரு வழியா பார்த்துட்டேன். எங்க பார்க்க முடியுமோ முடியாதோன்னு நினைச்சேன். அவ அப்பா காய்ச்சல்னு சொன்னாவ, இவன் என்னடானா வாசல் உட்காந்துட்டு கோழிக்கு தீவனம் போட்டுட்டு இருக்கா. நிமிந்து பார்த்த மாதிரியே இல்லையே, ஒரு ஹார்ன் அடிக்கும் அப்பதான் தெரியும்.